இந்த சுக்லாம்பரதரம்ங்கிறது மந்திரம். இந்த மந்திரத்தை எதுக்கு கும்பிடணும் அப்படின்னா, கிரியைகள் ஆரம்பிக்கும் பொழுது நல்லபடியாக முடிக்கணும், அது நாம் என்ன நினச்சின்னு செய்கிறோமோ அந்த பலன் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கும்பிடணும்னு சொல்லிட்டேன். மனிதர்களுடைய உடம்பில் சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த ஆன்மா இருக்கிற இடமாக சுஷும்னா நாடியில் கணபதி இருக்கிறதா தியானம் பண்ண சொல்லியிருக்கா. என்னென்னா, அந்த கணபதி யார் அப்படின்னா சாட்சாத் ஆத்மஸ்வரூபம். யாதொரு கணபதி நம்மளுடைய ஆன்ம வடிவத்தில் இருக்காரோ அவர் தான் துவாரசாந்தத்தில், அதாவது துவாரசாந்தம்னா நம்ம தலை உச்சி இருக்கோல்லையோ, அதுலேருந்து 12 விரக்கடையில் சுவாமி இருக்கார். தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒளி துவாதசாந்தம்னு பேர். அந்த துவாரசாந்தத்தில் தான் சிவபெருமான் இருக்கிறதா சொல்கிறார். சுஷும்னா நாடிக்குள்ளே ஆன்மா இருக்குது. அந்த ஆன்ம வடிவத்தில் கணபதி இருக்கார். அந்த ஆன்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய கணபதியை சிவன் கூட மேலே துவாரசாந்தத்தில் சிவன் இருக்கார். இந்த கணபதியையும் சிவனையும் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும். அப்படி சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே அமிர்தத்துவம் தோன்றும். அமிர்தத்துவம்னா என்ன அப்படின்னா இரவாமை, மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது நமக்கு வசப்பட்டு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அமிர்தம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறான். அது எப்போ உருவாகும் அப்படின்னா, இந்த சுஷும்னா நாடியில் இருக்கிற ஆன்மா இந்த துவாரசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவத்து கூட சேர்ந்துருதுன்னா இந்த உடலே அமுதமயமாக ஆகிடும்னு சொல்கிறார். இப்படி சுஷும்னா நாடியில் இருக்கக்கூடிய கணபதி, ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கணபதி, துவாரசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவன்னு சொல்கிறார். மேலே துவாரசாந்தத்தில் அந்த சிவத்தோடு சேரும்போது உடல் முழுக்க அமுதமாகும். அப்போ நாம் என்ன காரியம் நினைச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கோ இல்லையோ, அது நமக்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறார். அந்த மாதிரி ஆத்ம தியானம் பண்ணி இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு இந்த 4 வரி ஸ்லோகத்தை சொல்லி 5 தடவை தலையில் குட்டிண்டு இந்த பாவனையோட, அதாவது சுஷும்னா, நம்ம உடம்புக்குள்ளே சுஷும்னா நாடி இருக்குது, இந்த சுஷும்னா நாடிக்குள்ளே கணபதி இருக்கார், துவாரசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவத்து கூட அவர் இணையிறார். அப்படி இணையும் போது எல்லா விதமான கர்மங்களை செய்யக்கூடிய வல்லமையும் அது நமக்கு சாதகமான சூழலையும் மாற்றி அமைத்து தருகிறார் உள்ளே இருக்கக்கூடிய கணபதி. எவ்வளோ அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா பாருங்கோ. இந்த ஸ்லோகத்தை எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த பொருளை உணர்ந்து நாம் அதை சொன்னோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சிவர்ணம் அப்படின்னு அந்த கணபதியை சொல்லி நாம் நினச்சி பண்ணோம்னா எல்லா காரியமும் நமக்கு சாதகமாக அமையும், காரியத்தடை நீங்கும்.